இன்றைக்கி ஃபுல்லாக தலைவருக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் சமைக்க போகிறேன். அதனால் தலைவருக்கு பிடிச்ச மாதிரி சாரீ வேர் பண்ணி நேற்று வாங்கிட்டு வந்த பூவுக்காக ஒரு கொண்டையை போட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே வேறு இல்லையா, அதனால் காலையிலே ரெடி ஆகி சாமி படைச்சிட்டு டிஃபன் செய்கிறதுக்கு வந்துட்டேன். இந்த மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, ஸோ அதில் தோசை பண்ணிடலான்னு. இந்த மரவள்ளி கிழங்கு தோசை வந்து ரொம்ப ஃபேவரட் தலைவருக்கு. இது பண்ணி கொடுத்தா எத்தனை தோசை சாப்பிட்றாருன்னு தெரியாத அளவுக்கு சாப்பிடுவார், அந்த அளவுக்கு ஃபேவரெட்டு. சாதாரண மாவில் வந்து மரவள்ளி கிழங்கு அரைச்சி ஊற்றி செய்கிறது தான். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி காஞ்ச மிளகா வச்சு அரைச்சா சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி மார்னிங் பண்ணி கொடுத்துருந்தேன். நமக்காக சமைக்கிறது ஒரு விதமான ஹாப்பினா, மற்றவங்களுக்கு சமைக்கிறது ஒரு விதமான ஹாப்பி. அதுக்காக டெய்லிலாம் செய்ய முடியாது, என்றைக்காவது ஒரு நாள் செய்யலாம், அது ஹாப்பியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வச்சு கொடுத்துட்டு மதியம் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். தலைவர் வந்து எப்படின்னா அது இது அப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது, சிம்பிளான டிஷ் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் நமக்கு சமைக்கிறதும் ஈஸி. மதியம் வந்து சிக்கன் எடுத்து வந்திருந்தேன், சின்ன வெங்காயம்லாம் நிறையா போட்டு அதை கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். இந்த மாதிரி கிரேவியாக வச்சு கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கிரேவி மாதிரி வச்சுட்டு சாதம் சுட சுட வச்சுருந்தேன். சைட் டிஷ்லாம் எதுவுமே செய்யலை, இதில் இருக்கிற சிக்கனே சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சூடாக சாதம் போட்டு இந்த குழம்பையும் ஊற்றி அதுக்கப்புறம் ரசம், பருப்பு ரசம் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையுமே வச்சு இன்றைக்கி மதியம் லஞ்ச் கொடுத்துட்டேன். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சூப்பராக ஒரு ஐட்டம் செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபி எல்லாமே நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி எப்போல்லாம் என்னெல்லாம் சமைச்சு கொடுப்பீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். வீட்டுக்காரன்ல வேறு யாருக்கு சமைச்சு கொடுப்பீங்க அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுத பூஜைக்கு வாங்கிட்டு வந்த பொரி மீதி இருந்துச்சுல்ல, அதில் அப்படியே பொரி உருண்டை மாதிரி பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தேன். இதுவுமே அவரோட ஃபேவரட் ஐட்டம். இது எல்லாமே வீட்டில் எங்கள் கைப்பட நம்மளே செஞ்சு பசங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்.